ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். ரிஷபம். ரிஷபராசியை நாம் எடுத்துக்கொள்வோம். ராசியில் செவ்வாய் குரு என்ற அமைப்பு இவர்களுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல். புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய
பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில், பிறகு சூரியன் 3ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகம். இங்கு குரு மங்கள யோகம் இவர்களுக்கு அனுகூலத்தை எந்த விதத்தில் கொடுக்கும் என்றால், மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 7ஆம் அதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி. இங்கு குரு என்பவர் லாபாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி. நான் ஏற்கனவே சொன்னது போல் ராசியில் குரு அமர்ந்து இவர்களை வழிநடத்துவதற்கு அவரவர் தொழில் சார்ந்தோ, கல்வி சார்ந்தோ, வியாபாரம் சார்ந்தோ ஒரு குரு என்பவர் கண்டிப்பாக கிடைப்பார். இதனால் இவர்கள் செல்லும் பாதையில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு புரிதல் என்பது ஏற்படும். இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இந்த மாதம் முழுவதும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை பெறுவார்கள். இதன் காரணம் இவர்களுக்கு லாபம் என்பது கண்கூடாகவே கைகளில் வந்து அமையும். ராசியில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் ராசியின் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது நாள் வரை இவர்களுக்கு இருந்த அந்த டென்ஷன் விலகி அனுகூலமான பலன்களை பெற முடியும். ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறது. நான் வெகு நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், மறுமணத்துக்காக காத்திருக்கிறேன், எனது லைஃப் பார்ட்னர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு ரூபத்தில் நண்பர்கள் மூலமாகவோ டிஜிட்டல் மீடியா மூலமாகவோ கண்டிப்பாக தெரியப்படும். பரஸ்பரமாக பேசி ஒருவரை ஒருவர் ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது முதல் தரமான ராஜ யோகத்தை ரிஷப ராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் குறிப்பாக புதன் சுக்கிரன் கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு பல விதங்களில் வருமானம் என்பது ஏற்படும். பிரமாதமான யோசனைகள் என்பது இவர்களுக்கு தோணும். இவர்களுக்குள் இவ்வளவு திறமை இது நாள் வரை எங்கே இருந்தது என்று இவர்களுடைய கம்யூனிகேஷன்ஸ், 3ஆம் இடம் என்பது தகவல் பரிமாற்றம், இதன் மூலம் ஒரு உச்சத்தை தொடுவார்கள். பயணங்களால் இவர்கள் ஆதாயம் பெறுவார்கள். வெளிநாட்டு பயணங்கள் மூலம் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும். அவர்கள் சார்ந்த துறையில் நிறைய புதிய விஷயங்களை கிரகித்து கொள்வார்கள். அது தொழில்நுட்பமாக இருந்தாலும் அல்லது இயல் இசை நாடகம் கவிதை போன்ற விஷயங்களாக இருந்தாலும், வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களாக இருந்தாலும் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் அமர்வது இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இதனால் இவர்களுக்கு மல்டி டைமென்ஷனல் இன்கம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். சூரியன் என்ற கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்தில், பிறகு ராசிக்கு 3ஆம் இடத்தில். இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது இருக்கும். இவர்களது கம்யூனிகேஷன்ஸ் மிகவும் பிரமாதமாக இருக்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சனி என்ற ஒரு கிரகம் வக்ரமடைய இருப்பதனால் இவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதலான கவனம் வேண்டும். என்ன சார் கவனம் வேண்டும் என்று தானே கேட்கப் போகிறீர்கள். அதாவது இவர்களாகவே தங்களை ஓவர்லோடு செய்யக்கூடாது. அவர் ஒரு உயர் பதவியில் இருப்பார், ஆனால் அனைத்து வேலைகளையும் தங்களது தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு இவர்களே தங்களை ரொம்பவும் ஸ்பீடாக செயல்பட வேண்டும் என்று கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட் செய்யாமல் யதார்த்தமாக பணிகளை கவனித்தால் மட்டும் போதுமானது. மேலும் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவருக்கென்று ஏதாவது ஒரு வில்லன் வந்து விடுவார். வார்த்தைகளை இவர்கள் கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் சில நேரம் வார்த்தைகள் உஷ்ணமாக வரும். மௌனமாக ஒரு பேஸ்ட் விளம்பரத்தில் வருவது போல் சிரித்து கொண்டே இருந்தார்கள் என்றால் இந்த வக்ர சனி இவர்களை பெரிதாக பாதிக்காது. ராசியில் செவ்வாய் இருப்பதனால்
அசால்ட்டாக நாம் அனைத்து விஷயங்களையும் செய்துவிடலாம் என்ற ஒரு போக்கு இருக்கும். அதனால் இவர்கள் கொஞ்சம் உடலை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மிகவும் வேகமாக செயல்பட்டு அதன் மூலம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வராத அளவுக்கு மிதமாக செயல்பட்டால் போதுமானது. ரிஷபராசிக்கு அனுகூலமான காலகட்டம், பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.